ஹாய் மக்களே, வணக்கம். ஆக்சுவலி நான் வந்து புது வீட்டுக்கு மாறியிருக்கேன். ஓகே, ஸோ மாறும்போது என்ன ஆச்சுன்னா, நிறைய புடவைகள் வந்து நான் கட்டாத புடவைகள், வேண்டாத புடவைகள் அந்த மாதிரி நிறைய இருக்குது. நிறைய பேருக்கு நான் கொடுத்துட்டேன். என்னோட வீட்டில் வேலை பண்ணுறவங்க அண்ட் குக்காக இருக்கிறவங்க, பக்கத்தில் இருக்கிறவங்க இப்பெல்லாம் கொடுத்துட்டேன். பட் அதுக்கு மீறி இன்னும் கொஞ்சம் புடவைகள் இருந்தது. லைக் இன்னும் பட்டு சாரியாக இருக்கட்டும், நிறைய சாரீஸ். ஸோ எனக்கு வந்து ஒருத்தவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி ஒரு ஷாப் இருக்குது, அந்த ஷாப்பில் வந்து நீங்கள் வந்து அந்த சாரியை கொடுத்தீங்கன்னா, இப்போ அதாவது சரி நல்ல சரி இருக்கிற சாரியாக இருந்தாலும் நல்ல ரேட் வாங்கிப்பாங்க. இல்லை ஒரு நிறையா நிறைய சாரீஸ் இருந்ததுன்னா ஒரு பல்க் இதில் கூட வாங்கிப்பாங்க. அப்படி எந்த இடம் அப்படின்னு சொல்லும்போது ஒரு இடம் சொன்னாங்க. ஸோ அந்த இடத்துக்கு தான் நான் போக போகிறேன். நீங்களும் வாங்க. என்ன விஷயம் நான் சொல்றேன். இது என்ன பிரமாதம்? இதை விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. கூவிடா. Two hours later. இது வந்து என் ஃப்ரெண்டு சொல்லி நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். ஓகே, இதெல்லாம் வந்து மிச்சம் மீதி இருக்கிற சாரி எல்லாருக்கும் கொடுத்து மிச்சம் மீதி. ஸோ இதெல்லாம் வந்து சரியும் இருக்கு, நிறைய சாரீஸ் இருக்கு. நீங்க செக் பண்ணிட்டு சொல்லுங்க எனக்கு. ஓகே, உங்களுக்கு நிறைய கிளைகள் இருக்கு இல்லையா? ஹைதராபாத்ல இருக்கு, பெங்களூர்ல இருக்கு, மதுரையில இருக்கு, திருச்சியில இருக்கு, காரைக்குடியில இருக்கு, கோயம்புத்தூர்ல இருக்கு. ஸோ மக்களே, நிறைய ஷாப்ஸ் அவங்களுக்கு வந்து நிறைய கிளைகள் இருக்கு, நிறைய இடத்துல இருக்கு. ஸோ நான் வந்து என்னோட டிஸ்கிரிப்ஷன்ல அவங்களோட அட்ரஸ் அண்ட் டீடைல்ஸ் அண்ட் நம்பர்ஸ் எல்லாமே நான் கொடுத்துறேன். ப்ளீஸ், உங்களுக்கு அந்த மாதிரி நிறைய புடவைகள் இருந்ததுன்னா கோ அண்ட் கிவ் இட். நல்ல விலைக்கு எடுக்கிறாங்க. ஸோ இப்போ இது என்ன விலைன்னு நான் வந்து கேட்டுக்கிறேன். எனக்கு என்ன கொஞ்சம் தேவைப்படுது. டெல்மியா என்ன கால்குலேட்டர் கேட்டால் என்னமோ கொடுக்குறாங்க. ஃபோனா? ஓ, நீ அப்படி வரியா? இவங்க ஃபோனே கால்குலேட்டராக யூஸ் பண்ணுவாங்க. எல்லாருமே அப்படிதான் யூஸ் பண்ணுறோம். பட் இவங்க கொஞ்சம் பெஸ்ட்டாக ஃபோனாக இருக்கு. ஏன்னா நல்லா போடுறீங்க கால்குலேட்டர். இல்லை மேடம், இன்னைக்கு ரேட் சில்வர் ரேட் நாங்கள் போடுறோம். ஓஹோ, நீங்கள் என்ன ரேட்டு போகிறோம் அந்த ரேட்டு போடுறோம். சூப்பர் சார். இன்னைக்கு என்ன ரேட்டோ சொல்லி நீங்கள் என்னைக்கு எடுத்துகிட்டு போறீங்களோ அன்னைக்கு என்ன ரேட்டோ அது போட்டு கொடுத்துருவாங்க. மேடம், நீங்கள் எடுத்து வந்த சாரி டோட்டல் சாரி 2,40,000 வரப்பா, என்னால நம்பவே முடியல. சீரியஸ்லி? எஸ் மேடம். நீங்கள் எடுத்து வந்து நிறைய சாரி எடுத்து வந்துருக்கீங்க. அதுவும் அந்த காலத்து சாரீஸ்லாம் எடுத்து வந்துருக்கீங்க. அதனால ஒரே ஒரு புடவை தான் வந்து பார்த்துருக்கீங்க. இது எல்லாமே சக்ஸஸ் புடவை தான், எல்லாமே வெள்ளி சேவை தான். அதனால 2,00,000. ஆக்சுவலி நீங்க இவ்வளவு அமௌண்ட் சொன்னீங்க, பட் ஏதாவது ஒரு புடவைக்கு இவ்வளவு காசு அப்படின்றத சொல்ல முடியுமா? கன்ஃபார்ம் சொல்ல முடியுமா? சொல்லுங்க. இந்த சாரி இருக்குங்களா, இந்த சாரி கூட இப்போ நான் எவ்வளோ போட்டுக்கிறேன்னா 40,000 போட்டுக்கிறேன் மேடம். ஏன்னா ஃபுல் ஜரிகை. இது மினிமமா 70,000 சாரீஸ் நீங்க எடுத்து வந்துக்கிறீங்க. ஓல்டு சாரி, வெரி வெரி ஓல்டு சாரி. அதனால 40,000 போட்டுக்கிறேன். இதே இப்போதைக்கு நியூ சாரியா இருந்தா இதே குவாலிட்டியில இருந்தா கூட 20,000 தான் வரும். இதுக்கு மேல இன்னும் 100-120 சாரீஸ் எல்லாம் போடுவாங்க. அதெல்லாம் 1 lakhs கிட்ட வரும். அதான் நீங்க எடுத்து சரி, இதுவே நல்ல ஒர்த்தா இருக்கு, நல்ல வெயிட்டா இருக்கு. எப்படி ஒரு 2.5 கிலோ கிட்ட வெயிட்டா இருக்கு ஒரு புடவையே. அதனால அது கால்குலேஷன் போட்டு நம்ம கொடுக்குறோம். ஸோ மக்களே, ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்க வந்து நம்ம சொத்தை பிரிச்சு கொடுங்க, அந்த மாதிரி பிரிச்சு கொடுங்கலாம் கேட்காதீங்க. இனிமேல் இந்த தாத்தா பாட்டி கிட்ட எல்லாம் ஒரு புடவை இருக்கான்னு கேளுங்க, பழைய புடவை இருக்கான்னு கேளுங்க. ஈஸியா நீங்க வந்து சம்பாதிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். சம்பாதிக்கிறத விட உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா யூஸ் பண்ணாத ஒரு சாரியை நீங்க வைக்கிறதுக்கு பதில் இங்க வந்து கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு லாபம். ஓகே, எஸ். அண்ட் கர்ணன் பட்டு சென்டர், அதுதானே எல்லா இடத்துலயும் பேரு. ஆமா, சூப்பர்ங்க மேடம். இது பாருங்க, நீங்க எப்படி புடவையை செக் பண்ணு நீங்க கேட்டீங்க இல்லையா? அதனால இப்ப நம்ம இப்படி பண்ணோம்னா அப்படியே பவுன் போல ஆகுது இல்லையா, பொங்குது இல்லையா? இப்படி நம்ம இப்படி எடுத்தோம்னா காப்பர் கம்பி வந்துருச்சு. இது நம்ம கஸ்டமர்ல மறைப்பலாம். அப்படியே கிளியரா ரியலாவே எதிரிலேயே நம்ம எல்லாமே சொல்லி கொடுத்துருவோம் கஸ்டமருக்கே. ஏன்னா அடுத்தபடியா அவங்க இன்னும் கிளியரா எடுத்துட்டு வருவாங்க. காப்பர் கம்பி. இப்ப பாருங்க, இது பழைய காலத்து சாரீஸ். நீங்க 50,000 சாரீ சொன்னீங்க இல்லையா? இந்த பாருங்க, இது ஊத்தா எதுவுமே பொங்காது, அமைதியா இருக்கும். இந்த பாருங்க, எவ்வளவு ஊத்துனாலும் இது வெள்ளி ஜெரிய அமைதியா இருக்கு. இது பியூரிட்டி, அதுக்கேற்ற ரேட்டு தான். அதே போல நீங்க எத்தனை போடுறீங்க, எதுவுமே ஒண்ணு கூட அசைய மாட்டேது. பாருங்க, அமைதியா இருக்கு. அதனாலதான் இந்த ரேட்டு உங்களுக்கு. இந்த பாருங்க, அமைதியா இருக்கு ஃபுல்லாவே. போதும்.
நீங்க எடுத்து சரி எல்லாமே எந்த ஆக்ஷன் ஊத்தினாலும் அமைதியா இருக்கு, எல்லாம் வெள்ளி ஜரிகை. என்ன மாதிரிங்க அமைதியா தான் இருப்பேன் நான். அது மக்களுக்கு தெரியும். என்னடா சொல்ற? நான் இப்ப வந்திருக்கிறது எங்கன்னு பாத்தீங்கன்னா, இது வந்து டி நகர்ல இருக்கு. ஐ திங்க் உஸ்மான் ரோட்ல இருக்கு. சலானி சில்வர் அந்த சென்டர் பக்கத்து பில்டிங் இது. சோ நான் உங்களுக்கு காமிச்சேன், பிகினிங்லயே காமிச்சேன் நானு. அந்த இடத்துல தான் இருக்கு. சென்னையில எங்க இருக்கலாம்? சென்னையில வேலைச்சேரியில இருக்கு, டி நகர்ல இருக்கு. 2 இடத்துல. 2 இடத்துல. வேளச்சேரியில எங்க? வேலைச்சேரி ஃபினிக்ஸ் மால் பின்னாடி இருக்கு. ஓஹோ, வேலைச்சேரி ஃபினிக்ஸ் மால் பின்னாடி இருக்கு. வெரி நைஸ், வெரி அது நைஸ். 24 hours ஷாப். செம்ம. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. ஓகே மேடம். இந்த ஒரு மூட்டை தான் கொண்டு வந்தேனா? ஆமா மேடம், நீங்க 1 மணி நேரம் கொண்டு வந்தீங்க, அதுக்கு ஏத்த போல கேஷ். எனக்கு அது கேஷ். கமானியா. யா, ஐம் வெயிட்டிங். மேடம் தெய்வமே தெய்வமே நன்றி சொல்வேன் தெய்வமே. தேங்க்யூ சார். தேங்க்யூ மேடம். ஓகே, தேங்க்யூ. இந்த புடவையெல்லாம் இப்படி எடுத்தீங்கன்னா நான் வீட்டுக்கு போயிடுவேன். ஓகே மேடம். தேங்க்யூ.